வருண், நீங்க நேத்துல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம ரூமுக்குள்ளேயே இருக்கீங்க. யாரு எவ்வளவு கெஞ்சி பார்த்தாலும் வெளியவே வர மாட்டேங்கிறீங்க. தண்ணியும் காஃபியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நான் ரூமுக்கு வெளியே வைக்கிறேன். தண்ணி மட்டுமாவது எடுத்து குடிங்க. ப்ளீஸ் வருண், எடுத்து குடிங்க. நான் போயிடுறேன். உட்காரு உட்காரு உட்காரு. அத்தை, எனக்கு வேணாம் அத்தை. சும்மா இரு. கேளுங்க. வருண் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது எப்படி அத்தை சாப்பாடு இறங்கும்? வேண்டாம் அத்தை. இங்க பாரு, அவன்கிட்ட பேசி புரிய வச்சு அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு முதல்ல நம்மளுக்கு தெம்பு வேணும். அதுக்கு நீ ஒழுங்கா சாப்பிடணும். சாப்பிடு. இல்ல அத்தை, எனக்கு வேணாம். நான் சொல்றேன்ல, இந்தா சாப்பிடு. வேணாம் அத்தை. சாப்பிடு சாப்பிடு. அவன் உள்ள இருந்து ஒரு பக்கம் தன்னை வருத்திக்கிறான்னா நீ எதுக்கு உன்னை இப்படி வருத்திக்கிற? சாப்பிடு சாப்பிடு. அத்தை, வருண் இருமுறாரு அத்தை. எங்க? மேல ரூம்ல சவுண்ட் கேக்குது. நான் போறேன். ஏய் இரு, முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாம். நான் போறேன். இதுக்கு முன்னாடி இங்க வந்தப்போ இந்த குப்பை கவரிங் இல்லையே. என்ன மேடம் பாக்குறீங்க? ஒரு வாரமா வீட்ல ஆளே இல்லனா வீட்டு முன்னாடி எப்படி குப்பை பேக் இருக்கும்? அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு. அது ஏன் மேம்? அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வச்ச குப்பையா இருக்க கூடாது? இல்ல, குப்பை ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது மேல எந்த தூசியும் படியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சதா இருந்தா அது ஒரு மாதிரியா இருக்கும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள ஆள் இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இன்னமோ வசதியான குடும்பம், பெரிய குடும்பம், அந்தஸ்தான குடும்பம்னு பொண்ணை குத்துட்டோம். எந்த தொல்லையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே பிரச்சனையாவே கீதே. எங்க பொண்ணு வாழ்க்கை இப்படி பாழா பூச்சே. அக்கா சும்மா இருங்கக்கா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த அம்மா வேற இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பம்னா சண்டை சச்சரவுலாம் இருக்குன்னு பார்த்தா இது என்னைக்குமே ஓயாது போலகுதே. மாப்பிள்ள கண்ணால ஆனதுல இருந்து எங்க பொண்ண ஏறத்து கூட பார்க்காம எவ்வளோ ஒருத்திய நினைச்சுக்கின்னு எங்க பொண்ணு வாழ்க்கைய வீணாக்கிக்கினுங்கிறாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? மங்கா, சும்மா இருக்க மாட்டியா நீ? வாய மூடு. அவங்களே வேதனையில இருக்காங்க, நீ வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் நமக்கு இல்லையா துக்கம்? நம்ம புள்ள வாழ்க்கை இப்படி நாசமா போறத நினைச்சு நமக்கு இல்லையா வேதனை? இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? ஏன் வாயை மட்டும் அடைக்கிறதுக்கு வந்துருங்க. இந்த வீட்ல நடக்கிற கொடுமையெல்லாம் வாயை திறந்து கேட்டுறாதீங்க. அந்த சாரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வருண் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டு தான் இருந்தான். வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் நல்ல புரிதல் ஏற்பட்டுச்சு. திடீர்னு சாரா தவறிட்டாங்கிறத அவனால ஏத்துக்க முடியல. அதனாலதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனே சீக்கிரமா சரியாயிடுவான். எல்லாமே மாறிடும். நான் உங்களுக்கு வாக்கு தரேன், இங்க உங்க பொண்ணு வருணோட சந்தோஷமா வாழ்வா. சீக்கிரமே அது நடக்கதான் போகுது. நீங்களும் பார்க்கதான் போறீங்க. என்ன நம்புங்க. அண்ணாமலை, அதுல எங்களுக்கு துளியும் சந்தேகம் இல்ல. அண்ணாமலை, அப்புறம் எதுக்குப்பா இங்க வந்தீங்க? வெண்ணிலா, என்னம்மா அப்பா அம்மாவை பார்த்து என்ன கேள்வி கேட்குற?
நான் சரியா தான் கேக்குறேன் மாமா. நான் இங்க நல்லா தான் இருப்பேன். அத்தை என்ன நல்லா தான் பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கும்போது அப்புறம் எதுக்காக இங்க வரணும்? இப்ப என்ன நம்மள பண்றது? வருண் வேற பிடிவாதமா ரூம்லயே இருக்கான். வெண்ணிலா வேற வருணை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அண்ணனும் அண்ணியும் வேற பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. இதுக்கு என்னதான் முடிவு? அண்ணாமலை, நீ கூப்பிட்டா வருண் கண்டிப்பா கதவை திறப்பான். அவனை கூப்பிட்டு பேசு, அவனை சமாதானப்படுத்துமா. ஆமா சித்தி, அவன் உங்க பேச்ச மட்டும்தான் கேட்பான். அவன்கிட்ட ஒரே ஒரு தடவை பேசுங்க சித்தி. எப்போ அவனுக்கு சாரா இறந்தது தெரிஞ்சதோ அப்போலேருந்து அவன் சாப்பிட்றதே இல்லை. இப்படியே போனா அவனுக்கு ஏதாவது ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு சித்தி. நாம என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலைமையில வருண் இப்போ இல்ல. தான் உயிரா நேசிச்ச பொண்ணு செத்துட்டான்னு சொன்னா யாரால தான் தாங்கிக்க முடியும்? அவன் அதுல இருந்து மீண்டு வரணும்னா அந்த சாரா உயிரோட வந்தாதான் அது முடியும். வருணுக்கு ஒண்ணுனா அக்காவால தாங்க முடியாது. வருண் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்ததும் அவங்களால எதுவும் யோசிக்க முடியல. அதான் மறந்துட்டாங்க. உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுதுமா. இந்த பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. இந்த பூஜையில கலந்துக்கிட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு நீ தானே சொன்ன அன்னைக்கு. வா, போயிட்டு வந்துடலாம். வருண் இப்படி இருக்கும்போது எப்படிங்க? புரியுதுமா. இந்த வருஷம் நம்ம வருணுக்காக தானே பூஜையில கலந்துக்க போறோம். இந்த பூஜைக்கு அப்புறமா கூட வருண் லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம்ல. அண்ணி, வருண் இப்பதான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தான். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவனுக்காக நாம வேண்டிப்போமே. போலாம் அண்ணி. போயிட்டு வந்துடலாம்க்கா. இத்தனை வருஷத்துல பௌர்ணமி பூஜைக்கு நம்ம போகாம இருந்ததே இல்ல. போயிட்டு வருவோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஆனா சித்தி, வருணை எப்படி விட்டுட்டு நம்ம எப்படி வெளியே போக முடியும்? அவன் வெளியிலேயே வரல, சாப்பிடவும் இல்லை. ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றது? ஒவ்வொரு வருஷமும் வருணும் நம்ம கூட பூஜைக்கு வருவான். இன்னைக்கு அவன் இப்படி ரூம்லயே இருக்கானே அண்ணாமலை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்கக்கா. வருண் நாளைக்கு சரியாயிடுவான். அதுக்கான வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க வாங்க போலாம். வெண்ணிலா, வருணை பாத்துக்கோமா. ஏதாவதுனா உடனே கால் பண்ணு. பார்த்து பத்திரமா இரு. சரிங்க அத்தை, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ம்.